ரியல் கார் லவர்ஸ்க்கு என்றைக்குமே மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் பெஸ்ட். மேனுவல் கியர் ஓட்டிட்டு ஆட்டோமேட்டிக் கியர் ஓட்டுறப்போ கால் கிளச்சையே தேடுது. சடனாக நம்ம மேனுவலில் பண்ணுற மாதிரி டவுன் ஷிஃப்ட் பண்ண முடியல, அது ரொம்ப லேக் ஆகிட்டு டவுன் ஷிஃப்ட் பண்ணுது. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சென்ட்ரல் வியூஸ். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது மாரி சுசுகியோட செலிரியோ. ஸோ இந்த வெஹிக்கிள் தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வெஹிக்கிளில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதனுடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது, இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் இதனுடைய மைலேஜ் இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம கூட இருக்கிறது வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள். ஸோ கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ZXi ப்ளஸ் வேரியன்ட், டாப் அண்ட் வேரியன்ட். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த செலிரியோவில் கொடுத்துருக்கிறது K10 C சீரியஸ் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் 66 bhp பவரும் 89 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அண்ட் இதில் ஃபியூல் டைப்ஸ்னு பார்த்தோன்னா பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ரெண்டு ஃபியூல் டைப்ஸில் வருது. டிரான்ஸ்மிஷன் டைப்ஸ்னு பார்த்தோன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். முன்னாடி சுசுகி லோகோ இருக்குது. ஹெட்லேம்ப் ஹேலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ் ஹேலஜன் பல்ப் தான். கீழே ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. டயர் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சிங்கிள் டோன் அலாய் வீல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. சைடு மிரர்ஸ் இன்டகிரேட்டர் வித் இண்டிகேட்டர்ஸ். இங்கே வந்து ஸ்மார்ட் கீயோட ரெக்வஸ்ட் கீ சென்சர் வரும், பட் அது இல்லை. டோர் ஹேண்டில் வந்து பாடி கலர்லேயே இருக்குது. இதில் வந்து ஆண்டனா டாப்பில் கொடுத்துருக்காங்க. இப்படியே பின்னாடி வந்தோம்னா இங்கேயுமே வந்து டெயில் லேம்பும் வந்து ஹேலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லைட்டும் ஹேலஜன் தான், இண்டிகேட்டரும் ஹேலஜன் பல்ப் தான். செலிரியோ பேட்ச் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து டிஃபாகர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் வைப்பர் இருக்குது, ரியர் வாஷரும் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே வந்து ஒரு ரெட் லைட் இருக்குது. ஸோ பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பூட் ஸ்பேஸ்னு பார்த்தோன்னா இதில் வந்து 330 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் பார்த்தோன்னா 165/70 R14 ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சீட் வந்து ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். இது வந்து ஒரு 60-40 ஸ்பிளிட். ஸோ இப்போ உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள். ஸோ கொஞ்சம் நீட்டாக இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிரைவர் சீட் பார்த்தோம் அப்படின்னா 6 வே அட்ஜஸ்டபிள், முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணிக்கலாம், ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பின்னாடி வந்து ரெக்லைன் பண்ணிக்கலாம். டோர் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ டோர் பாக்கெட் இருக்குது, ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். டோர் ஹேண்டில் வந்து லைட்டாக க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, பட் ஆக்சுவல் க்ரோம் ஃபினிஷ் இல்லை. ஸோ இந்த வேரியண்ட்டில் கொடுக்குற கீன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் கீ கொடுக்குறாங்க. லாக் அண்ட் அன்லாக் பட்டன் மட்டும் இருக்குது. அண்ட் ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இன்ஜின் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே வந்து ஃப்ரண்ட்டில் டிரைவருக்கு வந்து ஒரு ஏசி வென்ட் இருக்குது. இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு ஏசி வென்ட் இருக்குது. ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கு இங்கே ஒரு ஏசி வென்ட் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இது ஒரு 7 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்.
அண்ட் இதில் வந்து ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 2 பவர் விண்டோஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹசார்டஸ் லைட்டு, விண்டோஸ் லாக் பண்ணிக்கலாம். மொத்தமாக சென்ட்ரல் லாக்கிங் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேனுவல் ஏசி தான், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கிடையாது. இங்கே வந்து கார் சார்ஜர் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு யூஎஸ்பி ப்ளஸ் ஆக்ஸ் இன்புட்க்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஒரு மொபைல் ஹோல்டர் இருக்குது. கப் ஹோல்டர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். ஸோ அதுக்கான கியர் நாப். இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிரேக், லவ் பாக்ஸ். ஸ்டீரிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமுக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து ஃபோன் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் வந்து இங்கே வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து அனலாகில் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு. இந்த செலிரியோ டாப் அண்ட் வேரியண்ட்டில் சைடு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிவர் இங்கே இருக்குது. ஃபியூல் டேங்க் லிட் ஓப்பன் பண்ணுற லிவர் இங்கே இருக்குது. பேக் சீட்டுக்கு பவர் விண்டோஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வென்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் ஃபீச்சர்ஸ் கொடுக்கல. இப்போது பேக் சீட் கம்ஃபர்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஹைட் ஓகே தான். நீரும் எனக்கு கரெக்டாக இருக்குது. டிரைவர் சீட்டும் கரெக்டான பொசிஷனில் இருக்குது. ஸோ நீ எனக்கு கரெக்டாக இருக்குது, ரொம்ப ஸ்பேஸ் இல்லை. லெக் ரூமும் வந்துட்டு ஓகேவாக தான் இருக்குது, ரொம்ப எக்ஸலண்ட்டாலாம் இல்லை. தை சப்போர்ட் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதே போல் பேக் சீட்டில் வந்து 3 பேர் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ பெரியவங்க 2 பேர் தான் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியும். மேபி ஒரு குழந்தைங்க நடுவில் உட்கார வச்சோம் அப்படின்னா 3 பேர் போகலாம். இந்த வெஹிக்கிளில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா 6 ஏர்பேக்ஸ் கொடுக்குறாங்க ஸ்டாண்டர்டாக பேஸ் வேரியண்ட்லேருந்தே. கூடவே ஏபிஎஸ், இபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துட்றாங்க. இப்போது ஒரு சின்ன டிரைவ் ரிவ்யூ பார்ப்போம். இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். ஸோ அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிறப்போ நல்லாவே வந்து டவுன் ஆகிட்டு வெஹிக்கிள் போகுது, இழுத்து போகுது. ரியல் கார் லவர்ஸ்க்கு என்றைக்குமே மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் பெஸ்ட். இப்போ பிரேக்கிங் பார்ப்போம். சடனாக நம்ம மேனுவலில் பண்ணுற மாதிரி டவுன் ஷிஃப்ட் பண்ண முடியல, அது ரொம்ப லேக் ஆகிட்டு டவுன் ஷிஃப்ட் பண்ணுது. பிரேக்கிங் ஓகே, அது யூஸ்வலாக எல்லா மாதிரி சுசுக்கிலையும் இருக்க மாதிரி பிரேக்கிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் கொஞ்சம் டியூன் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி இது டெஸ்ட் வெஹிக்கிள்னால போட்டு அடின்னு அடிச்சிருப்பாங்க போல. எனக்கு கொஞ்சம் வந்து சஸ்பென்ஷன் ரஃப்பாக இருக்க மாதிரி தோணுது. பட் டெஸ்ட் வெஹிக்கிள் என்ன ஒரு
40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதில் சஸ்பென்ஷன் அடி வாங்க வாய்ப்பு இல்லை, பட் கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்பீடு போகிறப்போ ஸ்டெபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல் நல்லாவே இருக்கு, அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அரௌண்ட் 100 போகிறேன், எனக்கு ஸ்டேபிளாக இருக்கு வெஹிக்கிள். மேனுவல் கியர் ஓட்டிட்டு ஆட்டோமேட்டிக் கியர் ஓட்டுறப்போ கால் கிளச்சையே தேடுது. பட் எப்பவுமே இந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சிட்டி டிராஃபிக்ல ஓட்டுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப்னு சொல்லலாம். அவ்வளோதான், டிரைவ் ரிவ்யூ முடிஞ்சது. இந்த செலிரியோட ZXi Plus ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 8.9 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ். ஸோ ஓவராலாக இந்த செலிரியோ ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ்க்கு ஒரு சூட்டபிளான ஒரு வெஹிக்கிள். ஸோ ஆல்டோவுக்கு அடுத்த செக்மெண்ட் நான் போகிறேன், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபீச்சர்ஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், லுக் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான வெஹிக்கிள்னு சொல்லலாம். 4 பேர் தான் அந்த வெஹிக்கிளை கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியும், 5 பேர் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் சூப்பராக மைலேஜ் வரும், கேரண்டியாக 20 and above எதிர்பார்க்கலாம். இதில் பெட்ரோலில், சிஎன்ஜியில் 30 and above எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த வெஹிக்கிளோட எல்லா வேரியன்ட்ஸோட டீட்டெயில்டு ப்ரைஸ் லிஸ்ட் கீழே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.